பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்துக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைப்படைய செய்யும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் காத்திருந்திருக்கலாம், வருஷ கணக்குல காத்திருந்திருக்கலாம். ஸோ இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கலையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நீ ஆண்டவர் பார்த்து அநேக கேள்விகள் கேட்டு கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் தரிசனங்கள் குறித்து உனக்கு நீ காத்திருந்திருக்கலாம், அபிஷேகத்துக்காக காத்திருந்திருக்கலாம், ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக காத்திருந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இன்னும் வாழ்க்கை துணைக்காக நீங்க காத்திருந்திருக்கலாம், ஒர்க் சைட்ல அநேக ப்ரொமோஷனுக்காக நீங்க காத்திருந்திருக்கலாம். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் மாத்திரம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ, அதுவும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் சித்தத்துக்காக காத்திருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறாருன்னு அர்த்தம். வேத வசனத்துல நம்ம பார்த்துருக்கோம், யோசுவா எப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருந்தார். அதே மாதிரி தேவன் அவரை யோசுவாவை சிங்காசனத்துல உயர்த்தி வைத்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் எப்படி இருக்குன்னா, அந்த வசனத்திலே சொல்லி இருக்குது, ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த விரும்பினது வரும்போது அது ஒரு பெரிய ஜீவ விருட்சம் போல நம்மளுக்கு ஆண்டவர் அதை காட்டுவார். அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஜீவ விருட்சமான ஒரு செய்தியை நீங்க கேட்க போறீங்க. அதனால எதையை குறித்து நீங்க கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். உங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.